2024 மேட்ச் நம்பர் 35 டெல்லி கேபிட்டல்ஸ் vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ ரெண்டு டீமுமே வீக் டீம் கிடையாது, ரெண்டு டீமுமே ஸ்ட்ராங்கான டீம் தான். செம்ம கம்பேக்கில் டிசி ரிசர்வ் பண்டோட டீம் வந்திருக்காங்க. அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே வேறு லெவலில் இருக்குது. அதேமாதிரி பேட் கமின்ஸ் அவரோட கேப்டன்ஷிப்பில் வேறு லெவலில் எஸ்ஆர்ஹெச்சை கொண்டு வந்துட்டு இருக்காரு. சூப்பராக அவங்க டீமும் இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான மேட்சாக இருக்கும், சரியான ஒரு பேட்டில் மேட்சாக இருக்கும். ஒன் சைடாக போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான், ஈக்குவல் மேட்சாக போகிறதுக்கான சான்ஸ் அதிகம். பட் இந்த மேட்ச்சில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அருண்ஜேட்லி ஸ்டேடியமில் ஃபஸ்ட்டு மேட்ச் நடத்த போகிறாங்க 2024 ஐபிஎல்லில். ஏன்னா டிசியோட ஹோம் கிரவுண்டாக தெலுங்கானா சம்திங் எங்கேயோ தான் வந்து மற்ற மேட்சஸை நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ தான் அவங்களுக்கு ஹோம் கிரவுண்டில் ஃபஸ்ட்டு மேட்சே நடக்கும் போது இந்த ஐபிஎல்லில் இதுதான் ஃபஸ்ட்டு மேட்ச். ஸோ பிச்சு வந்து எப்படி பிஹேவ் பண்ணும் எப்படின்றது கெஸ் பண்ண முடியாது. பட் லாஸ்ட் சீசனில் நடந்த ஒரு சில மேட்சஸ்க்கானதை வச்சு பார்ப்போம். 20ஆம் தேதி 7:30 ஸ்டார்ட் ஆகக்கூடிய மேட்ச்சு டெல்லி கேபிட்டல்ஸ் vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக கண்டிப்பாக இருக்கும். இங்கே 84 மேட்ச் நடந்திருக்கு ஓவரால். அதில் 38 மேட்ச் ஃபஸ்ட் பண்ண டீமும் 46 மேட்ச் செகண்ட் பண்ண டீமும் ஆவரேஜாக 167 ரன் வந்து அடிக்கிறாங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க, ஜிஎஸ்டி ஃப்ரீயாக நீங்கள் ஜஸ்ட் ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். உங்களுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் தனியாக கூட ப்ளே பண்ணிக்கலாம். பிச்சு எப்படி வந்து பிஹேவ் பண்ணுது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கூட வந்து ப்ளே பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணிங்க. 2K ஃபேண்டசின்னு ரெஃபரோட பயன்படுத்திக்கங்க. நம்மளும் மார்க் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் டெலகிராமில். பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஸ்மால் லீக்ஸில் ஒரு மேட்ச் வின் ஆகும், ஒரு மேட்ச் லாஸ் ஆகும். அதை வந்து புரிஞ்சுக்கங்க. ஃபேண்டசியில் வின் லாஸ் சகஜம் தான். ஸோ வின் ஆகக்கூடிய மேட்சை கூட நான் ஒரு சில மிஸ்டேக் பண்ணி வந்து அது லாஸ் ஆகிருக்கு. ஏன்னா அந்த ஒரு மேட்ச்லாம் அவ்வளோ டீட்டெயிலாக வந்து நான் பஞ்சாப் எம்ஐ மேட்ச்சுக்கு கொடுத்துட்டு ஹர்ஷர் பட்டேலுக்கு பதிலாக அந்த செப்பாடு எடுத்ததுனால ஃபுல்லாமே லாஸ் ஆச்சு. அது வந்து மிகப்பெரிய ஒரு இது. லாஸ்ட் செகண்டில் மாற்றினேன். அப்படி இல்லாட்டி அந்த மேட்ச் மிகப்பெரிய ஒரு வின்னு கிடச்சிருக்கும். ஸோ வின்னு லாஸ்ன்றது சகஜம்தான். அதை வந்து நான் என்ன சொல்கிறேன், நிறையா பேர் நம்ம யூசர்ஸ் கரெக்டாக அதை வந்து பிக் பண்ணி செப்பாடை கட் பண்ணிவிட்டு ஹர்ஷர் பட்டேல் வந்து எடுத்துகிட்டு ப்ரோ நீங்கள் வீடியோவில் சொன்னதுனால நான் வந்து மாற்றிட்டேன் ப்ரோ கரெக்டாக அப்படின்னீங்க. அதை வந்து நீங்கள் உண்மையிலே அது வீடியோ பார்க்குறதுக்கான ஒரு ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சில இது மாற்றணும்னு உங்களுக்கு தோணும், மனசளவில் உங்களுக்கு தோணும். ஃபேண்டசியில் என்ன தான் லக்கு ஸ்டாட்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் உள்ளே தோன்றதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறணும். சப்போஸ் உங்களுக்கு தோணுச்சுன்னா லாஸ் ஆனால் வின்னாலும் பரவாயில்லன்னு மாற்றியும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகும். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் எஸ்ஆர்ஹெச் டிசி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கடைசி நம்ம வின்னிங்ஸ்ன்றதை எடுத்துருப்போம். அதுக்கானது எல்லாமே நம்ம போஸ்ட்டும் பண்ணியிருப்போம். உள்ளே வந்து பாருங்கள். ஸோ ஃபேப்லோன் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. அதேமாதிரி டியோ குபேரா ஃபேண்டசி அதுக்கான வின்னிங்ஸ் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஜஸ்ட் ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணால் போதும். குபேரா ஃபேண்டசி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க குபேரா ஃபேண்டசி ஆப்புக்கு. ஸோ நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு ஐடியா இருந்தால் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக வெற்றின்னு கிடச்சிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக தோல்வி இருந்தால் மாற்றிக்கோங்க. அதுதான் நான் சொல்கிறது. ஏன்னா நமக்கு தெரியும் இப்போ தோல்வி இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்டாக நம்ம எப்படி வந்து டேலி பண்ணணும்னு. ஒரு சிலருக்கு தெரியாமல் இருந்தால் உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ஏன்னா புரிஞ்சுக்கோங்க, ஃபேண்டசியில் வின் இருக்கும், லாஸ் இருக்கும். கிராண்ட் லீக்கில் நீங்கள் 10-15 டீம் கூட மேக் பண்ணிக்கலாம். பட் ஸ்மால் லீக்கில் ஒரு டீமை மேக் பண்ணி தான் விளாட முடியும். அதனால் வின்னு லாஸ் வந்து சகஜம் தான். வேணால் அந்த ஸ்டெப்பை வந்து படித்து கூட பாருங்கள், எப்படி வந்து ப்ளே பண்ணணும். நம்ம வந்து மேலே பின் பண்ணியிருப்போம். இதை பார்த்து கூட தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க எப்படி மூவ் பண்ணுறதுன்றதை. ஸோ கரெக்டாக மட்டும் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமில். அருண்ஜேட்லி ஸ்டேடியமில் 2024 ஐபிஎல் எந்த மேட்சுமே நடக்கலை. அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து நடத்த போகிறாங்க. இது 2023 ஐபிஎல் நடந்ததை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓவரால் விக்கெட் வந்து நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டாக தான் இருந்திருக்கு. தரமாக வந்து பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கடைசியாக நடந்த அந்த 2 மேட்ச்சுமே சேஸ் பண்ண டீம்னால ஜெயிக்க முடியல. ஒருவேளை டெல்லி சேஸ் பண்ணதுனால ஜெயிக்க முடியல என்னன்னு தெரியல. ஏன்னா லாஸ்ட் சீசனில் ரொம்ப போராக தான் டெல்லி டீம் இருந்துச்சு. பட் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஆர்டர் பேட்டருமே நல்லாவே ஆடிருக்காங்க. இங்கேயுமே டேவிட் வார்னர் நல்லா ஆடிருக்காரு. இங்கேயும் டேவிட் வார்னர் வந்து நல்லா தான் ஆடிருக்காரு. இங்கே சிம்ரன் சிங்குமே நல்லா ஆடிருக்காரு. அப்போ இனிஷியல் ஸ்விங்குன்றது கம்மியாக தான் இருக்குது. பேட்டருக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. பவுலர்ஸ் பார்த்தோம்னா ஓரளவுக்கு விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. தீபக் சேகர் மட்டும் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. மற்ற எல்லாமே டெத்தில் போடுற 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு மேட்ச்சில் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப ஹர்ப்ரீத் பிரார் வந்து ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. நேத்தன் அலிஸ் டெத்தில் போட்டு 2 விக்கெட்ன்ற மாதிரி எடுத்திருக்காரு. ஓவரால் பார்க்குறப்போ லாஸ்ட் சீசனில் பேட்டிங்க்கு ஓரளவுக்கு டீசெண்டாக அந்த ஓப்பனர்ஸ்க்கு கிளிக் ஆகிருக்கு. அப்போ ஃப்ளாட் ட்ராக்காக தான் இருந்திருக்கு. ஸோ மேபி இந்த டைம் வந்து என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதை மட்டும் நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம். ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட் ஏதாவது கிடச்சிச்சின்னா. மற்றபடி லாஸ்ட் சீசனில் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருந்திருக்கு. யோசித்து கரெக்டாக ஸ்லோயர் ஒன்ஸு கட்டர்ஸ் போடுறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருந்துருக்கு பவுலர்ஸ்க்கும். கடைசியாக இந்த 2 டீம் ஆடின மேட்ச்சை வந்து பார்ப்போம். ஸோ கடைசி ஆடின 3 மேட்சை வந்து நான் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட்ச்சில் டிசி 144, அதேமாதிரி எஸ்ஆர்ஹெச் 137 க்ளோஸாக போயிருக்கு. அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸராக
எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக எப்பயுமே இருந்திருக்காரு. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அக்ஷர் பட்டேல் வந்து கொஞ்சம் ஃபார்ம் டவுனாக இருக்காருன்னா நிறைய பேர் ட்ராப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. டாப்பில் ஏர்லி விக்கெட்ஸ் போயிருச்சு அப்படின்னா ஜாக் ஃப்ரேசரோ இல்லை டேவிட் வார்னரோ அவுட் ஆகிட்டாங்கன்னா அப்போ கண்டிப்பாக அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு பேட்டிங் கிடைக்கும். அதனால் ஒரு ட்ரம் கார்டு பிக்காக அந்த மேட்ச்சில் பார்க்கலாம். கிளாசன் 31 ரன்னும், வாஷிங்டன் சுந்தர் ஆட மாட்டார், புவனேஸ்வர் குமார் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுமாதிரி டேவிட் வார்னர் பார்த்தோம்னா இங்கே 21. ஸோ டேவிட் வார்னர் எஸ்ஆர்ஹெச்னாலே ஸ்கோர் பண்ணுவார்னு எல்லாத்துக்கும் தெரியும். காரணம் என்னென்னா எஸ்ஆர்ஹெச்சில் இருந்த ஒரு பிளேயரை பெஞ்சில் வச்சு ரொம்ப இது பண்ணி வெளியே அனுப்பிச்சாங்க. அதனாலேயே டேவிட் வார்னர் கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச்னாலே வந்து ஹிட்டிங்கிறத கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சும் டேவிட் வார்னர் ஆடினா ஒரு நல்ல ஒரு பிக்காக இருப்பார். கலீல் அகமது 3 விக்கெட்டு. இந்த ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா கலீல் அகமது மேட்சுக்கு மேட்ச் விக்கெட் எடுக்கிறார், இங்கேயும் 1 விக்கெட். ஸோ அப்போது இந்த ஸ்கோர் கார்டை வச்சு நம்ம பார்க்குறப்பே ரிசர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டேவிட் வார்னர், கலீல் அகமது, அக்ஷர் பட்டேல் 4 பேருமே வந்து ஒரு டீசென்ட் பிக்காக இந்த மேட்ச்சில் இருப்பாங்க. டேவிட் வார்னர் ஆடினார்னா நான் சொல்கிறேன். சப்போஸ் அவர் ஆடலை அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து மூவ் பண்ணிக்கோங்க. மார்க்ரம் சேசிங்கில் ஓரளவுக்கு பெட்டரான ஒரு பிளேயர். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஃப்ளாட் ட்ராக்காக இருந்தால் ஹிட் பண்ணுறாரு. ஓரளவுக்கு டெக்னிக்காக கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பவுலருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ட்ராக்காக இருந்தால் அதில் கஷ்டப்படுறதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஓவரால் இதுதான் இவங்க கடைசி ஆடினா 3 மேட்சுக்கானது. இப்போ நம்ம எப்படி டீம் வந்து செலக்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். டேவிட் வார்னரா அப்படி இல்லாட்டி ஜாக் ஃப்ரேசரை ஓப்பன் பண்ண வைக்கிறாங்களா, ஹோப் வந்து முன்னாடி வராரா, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பவுலர்ஸை பொறுத்தவரையே இதுதான் இவங்களோட லைனப்பு. ஒன்றுமே கிடையாது, இந்த 5 பவுலர் தான். அதில் நாம் முன்னாடியே சொன்ன மாதிரி டெல்லி மேட்ச் எல்லாத்துலேயுமே 6வது பவுலரு ஸ்டப்ஸு தான். 6வது பவுலராக ஸ்டப்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்றதையும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்பின்னுக்கு ஹெல்ப் கிடைச்சா கூட ஒரு ஓவரோ 2 ஓவர் ஓட்டிடலான்னு சொல்லி மூவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இங்கே டாப்லேயுமே 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க. தேவைப்பட்டால் அவங்களுக்கு எதிராக கூட வீச வைக்கலாம் இனிஷியல்லேயும். பட் பயங்கரமாக இவங்க ஹிட் பண்ணுறதுனால கொடுக்க மாட்டார் ரிஷப் பண்ட். இல்லை எடுத்து பார்ப்போம் அடித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கொடுத்தா ஸ்டப்ஸ் வந்து ஒரு லக்கு தான். அதில் ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு அப்புறம் பேட்டிங் கண்டிப்பாக வந்துடுவார். ஒரு ஹை ஸ்கோரிங் கேமில் ஸ்டப்ஸ் வந்து பேட்டிங் வந்துடுவார். இந்த சீசன் ஃபுல்லாமே ஸ்டப்ஸ் வேறு லெவலில் வந்து ஆடிட்டுருக்கு. ஒரு டிஃபரன்ஷியல் ட்ரம் கார்டு பிக்காக பார்க்கலாம். அதே மாதிரி அங்கே உங்களுக்கு எஸ்ஆர்ஹெச்சில் டாப்பை தவிர்த்து மிடில் ஃபுல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ் தான் வராங்க. அப்போது மிடில் ரொட்டேட் பண்ண போகிறது அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் தான். இவங்க 2 பேரில் யாராவது ஒரு ஆளாச்சும் மினிமம் 2லேருந்து 3 விக்கெட் எடுக்க சான்ஸ்ன்றது இருக்கும். இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹென்ரி கிளாசன் வந்து பயங்கரமாக ஸ்பின்னை ஆடுவார், பயங்கரமான பிளேயர் அப்படின்னு. அது உண்மை தான். பட் இருந்தாலும் அந்த பேட்டில் இருக்கும். குல்தீப் யாதவே வேணும்னே கொண்டு வருவாங்க கிளாசனுக்கு எதிராக. ஒரு 2 6 அடித்தா கூட 3ஆவது 6க்கு மாற்றுறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும் குல்தீப் யாதவுக்கு. ஏன்னா அதே தான் ரஷீத் கானுக்கு எதிராகவும் நடந்துச்சு. கிளாசனுக்கு எதிராக சேம் பேட்டில் வந்து ஒரு ஸ்டார், ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பின்னர் வந்து பவுல் பண்ணுறப்போ அடிக்க போய் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். பட் என்னன்னா ஹென்ரி கிளாசன் 2 6 அடிச்சுட்டு அதில் பாயிண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுல பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இருந்தாலும் குல்தீப் யாதவோ அக்ஷர் பட்டேலோ அவரை தூக்குறதுக்கான சான்ஸ்ன்றது ஹையாகவே இருக்கும். ஸோ டெத் பவுலிங் பார்த்தோம்னா இங்கே கலீல் அகமது, அதுக்கப்புறமா முகேஷ் குமார் தான் டெத்து. இசான் சர்மாவும் சைலண்ட்டாக 1 or 2 விக்கெட்ஸ் எல்லா மேட்சுமே எடுத்துகிட்டு தான் இருக்கார். ஸோ ஏதாவது ஒரு ஹை பிக்கு ஒரு முகேஷ் குமாரை ட்ரா பண்ணிங்க அப்படின்னா ஒரு இசான் சர்மாவை கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஜிஎல்ல. இங்கே ஜாக் ஃப்ரேசரு எல்லா பாலுமே ஹிட் பண்ணுறாரு. புவனேஸ்வர் குமாருக்கு எதிராக ஹிட் பண்ண முடியுமான்றது ஒரு கொஸ்டின் மார்க் பார்த்துக்கோங்க. ஏன்னா சப்போஸ் திடீர்னு ஒரு ஸ்விங் பண்ணிட்டார் அப்படின்னா ஜாக் ஃப்ரேசர் வந்து அவுட் ஆக சான்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் கிராண்ட் லீக்ல கேப்டன்ஷிப் ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் பேட் பண்ணால் நீங்கள் ஜாக் ஃப்ரேசரை ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட் பண்ணால் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். பட் நல்ல பேட்டிங் ட்ராக்கு ஸ்விங்கே ஆகாது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கேப்டன்ஷிப்னா ஜாக் ஃப்ரேசருக்கு கொடுத்துக்கலாம். பிருத்திவி ஷா விசஸ் பேட் கமின்ஸு, ஜெயதேவ் உனாட்கட், அதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமார் பேட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பெஸ்ட் கேப்டன் சாய்ஸ் டேவிட் வார்னர், அடுத்து ரிஷப் பண்ட், அக்ஷர் பட்டேல். இந்த 3 பேர் இந்த மேட்சுக்கு சூப்பரான ஒரு கேப்டன் சாய்ஸாக சேஃபஸ்ட் ஆப்ஷனாக இருப்பாங்க. டேவிட் வார்னர் ஆர்ஆர்ன்றதை பார்த்துக்கோங்க. ஜிஎல்ல நீங்கள் கேப்டன் சாய்ஸாக கண்டிப்பாக ஸ்டப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குல்தீப் யாதவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸை நீங்கள் ஜஸ்ட் பிளேயர்ஸாக வந்து எடுத்து ரொட்டேட் பண்ணால் போதும். முகேஷ் குமார் எல்லா மேட்சும் டெத்தில் போட்டு 3-4 விக்கெட் எடுக்கிறதுன்றது சாத்தியம் இல்லை. ஸோ ஜிஎல்ல ஸ்டப்ஸு, குல்தீப் யாதவ், ஜேக் ஃப்ராசரை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அபிஷேக் பொறையில் உள்ளே வந்தாலும் வரலாம். பட் வந்தால் அவரோட வேலை என்னென்னா ஒரு 5 பால் 6 பாலுக்கு குயிக்காக அடிக்கணும்னு பார்ப்பாரு. அதுபோல் அவுட் ஆகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மினிமம் பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா கண்டிப்பாக கலீல் அகமது ஒரு விக்கெட் எடுக்க தான் போகிறாரு. அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ குல்தீப் யாதவ் லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கலன்னு நினைப்பீங்க. பட் ஒரு நல்ல ஸ்பின் ஆடக்கூடிய ஒரு டீமுக்கு எதிராக ஒரு பேட்டில் வரப்போ குல்தீப் யாதவ் அதில் சக்ஸஸ் ஆகி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஒரு மிகப்பெரிய ஒரு கீயாக இந்த மேட்ச்சில் இருப்பார். ஸோ உங்களுக்கு டாப்பில் பார்த்தீங்கனாலே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து அபிஷேக் பொறையில் வந்தார் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து பேட்டர்ஸே வருவாங்க. இப்போ இங்கே ஆஃப் ஸ்பின் யார் பவுல் பண்ணுவோம் அப்படின்னா சப்போஸ் அவங்க வந்து நினச்சாங்க அப்படின்னா ஒரு உனாட்கட்டோ சபாஸ் அகமதியோ கட் பண்ணிவிட்டு வாஷிங்டன் சுந்தரை உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். அப்படி வாஷிங்டன் சுந்தரை உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் ஏதாவது ஒரு கிராண்ட் லீக்ல தான் அதை ரொட்டேஷன் பேஸில் எடுத்துக்கோங்க.
அதுமாரி இவங்க இதில் டாப்பில் எல்லா மேட்சுமே டிரைவர்ஸ் கட் ஹிட் பண்ண முடியாது, அபிஷேக் சர்மாவும் ஹிட் பண்ண முடியாது. இவங்க ஃப்ளாப் ஆவாங்கன்னு ஒரு டீமை செட் பண்ணால் அந்த டீமில் கண்டிப்பாக மார்க்ரமாக கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்காங்க. ட்ரிம் கார்டு பிக்காக நிதிஷ்குமார் ரெட்டியாக பிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹென்ரி கிளாசன் வந்துடுவார், அது வேறு. சபாஸ் அகமதுக்கு ஒரு ஓவர் தான் கொடுக்குறாங்க, அதுவும் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கக்கூடிய டீமுக்கு எதிராக கண்டிப்பாக ஓவரே தரமாட்டாங்க. அதை தான் பேட் கமின்ஸ் ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ பேட் கமின்ஸ் 4 ஓவர்ஸ், புவனேஸ்வர் குமார் 4 ஓவர்ஸ், மார்க்கண்டே 4 ஓவர்ஸ், நட்ராஜன் இவங்க 3 ஓவர் இல்லை 4 ஓவர் பவுல் பண்ணிடுறாங்க. இவருக்கு ஓவர்ன்றது கிடைக்காது, ஜஸ்ட்டு ஒரு பிளேயராக தான் வந்து அவரை எடுத்திருக்காங்க. ஸோ ஃப்ளாட் ட்ராக்கு இல்லை டாப்பில் விக்கெட் போகும் மிடில் பேட்டர்ஸ் எல்லாம் நல்லா ஆடுவாங்கன்னு நீங்கள் எடுத்தால் ஒரு டீம்லையாவது அப்துல் சமாதை எடுக்கலாம். பட் எல்லா மேட்சும் அவர் ஹிட் பண்ணுறது சாத்தியம் இல்லை. சப்போஸ் இந்த அசுடோஷ் சர்மா மாதிரி அடிப்பார்னு தோணுச்சுன்னா ஒரு டீம்லேயே அது ஆட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ சேசிங்கில் முடிச்சு கொடுக்குறது கஷ்டம் தான். ஸோ பெஸ்ட்டு பிக்ஸ்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் பவுல் பண்ணால் டெத்தில் நட்ராஜன் பவுல் பண்ணுவார், 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஒரு விக்கெட்ன்றது எடுத்துடுறாரு. அதேமாதிரி பேட் கமின்ஸு இம்பார்ட்டண்டான பிக் ஃபஸ்ட் ஆர் செகண்ட். மயங்க் மார்க்கண்டே செகண்ட் பவுல் பண்ணால் ஹையஸ்ட் ஒரு ரன் இவங்க அடிச்சிட்டாங்கன்னா இவருக்கு விக்கெட் கிடைக்கும். சப்போஸ் இவங்க கம்மியான ரன் அடிச்சிட்டாங்கன்னா விக்கெட் கிடைக்காது. அந்த லாஜிக் தான். அப்படி ஒரு கான்செப்டில் நீங்கள் டீம் போட்டால் போட்டுக்கோங்க. மற்றபடி சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் டிரைவர்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம். அபிஷேக் சர்மா, அதுக்கப்புறம் ஹென்ரி கிளாசன். அபிஷேக் சர்மாவுக்கு ஃபஸ்ட்டு ஓவருமே கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவரும் ஒரு ஓவர் வீசுறாரு. ஸோ ஆனால் இந்த மேட்ச்சில் கொடுப்பாங்களான்றது டவுட் இருக்குது. ஏன்னா லெஃப்ட் ஆம் பேட்டர்ஸ்க்கு இதாக கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சப்போஸ் ஒரு ஜேக் ஃப்ராசரும் பிருத்திவிஷாவும் ஆடுறாங்க அப்படின்னா கொடுக்கலாம், ஓவர் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அபிஷேக் சர்மா சேஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஓவர் கொடுக்கறதுனால. ஸோ மற்றபடி பெட்டர் கேப்டன்ஸ் கொஞ்சம் பேட் கமின்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் நட்ராஜன் நல்ல ஆப்ஷன். இங்கே கிளாசன் தான் வந்து யூனிவர்சல் கேப்டன் கேப்டன். டாப்பில் விக்கெட் போகின்ற ஒரு டீமோ 2 டீமோ செட் பண்ணால் மார்க்ரமாக கேப்டன் வைஸ் கேப்டனாக கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. சப்போஸ் வாஷிங்டன் வரல அப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராக மார்க்ரம் பவுல் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ மார்க்ரம் ஒரு டபுள் ஆப்ஷன் பிளேயர் தான். லாஸ்ட் சீசன் அவர் வந்து கேப்டனாக இருக்கப்போ எல்லா ஓவருமே வீசிட்டு தான் இருந்தார் பவுலிங். இப்போ பேட் கமின்ஸ் கேப்டனாக இருக்கிறதுனால அவருக்கு ஓவருன்றதை கொடுக்க மாட்டுறாரு. ஸோ இதில் ஹை பிக்ஸை கட் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு சில டீமில் பேட் கமின்ஸோ இல்லை ஒன் சைட் டீமோ ஏதோ ஒரு செட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜே உன்னாட் கட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா வென்யூ ஸ்டார்ட்டும் சரி ஹெட் ஸ்டார்ட் அதிகமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு பிளேயரு இன் பிட்வீன் இவங்களுக்கு எதிராக ஆடுறப்போ. ஸோ ஓவரால் 2 டீம்லேயுமே பெஸ்ட் கேப்டன் வைஸ் ரிசர்வ் பண்ணிட்டு அக்ஷர் பட்டேல், டேவிட் வார்னர். இந்த சைடில் உங்களுக்கு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஹென்ரி கிளாசன், பேட் கமின். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஹை ரிஸ்க்காக எடுக்கிறவங்க அபிஷேக் சர்மா டிரைவர்ஸ் கிட்டன்னு ஒரு பவர் பிளே டீம் கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுக்கலாம். இல்லை ஒன் சைட் டீம் மேக் பண்ணால் நீங்கள் நட்ராஜன் டிரைவர்ஸ் கிட்டன்னு காம்பினேஷன் ட்ரை பண்ணுங்கள். இந்த சைடு ஒன் சைட் டீம்னா முகேஷ் குமார், ஒரு டேவிட் வார்னரில் இல்லாட்டி ஒரு ஜாக் ஃப்ரேசரோ ட்ரை பண்ணுங்கள். பேட்டில் வந்து பிருத்திவிஷாவுக்கு எதிராக இருக்கும், அதனால் கொஞ்சம் யோசிக்கிறேன் நான். ரிஸ்க் எடுக்கிறவங்க அவரை ட்ரை பண்ணால் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். பட் கண்டிப்பாக சேஃபஸ்ட் ஆப்ஷன் ரிசர்வ் பண்ணிட்டு தான் ஒரு டீசெண்டான ஒரு கேப்டன் கேப்டன் சாய்ஸாக இருப்பார். இந்த விக்கெட்டில் ஸோ இனிஷியல் ஸ்விங்குன்றது இருக்குது, பட் இருந்தாலும் நல்ல பேட்டிங் ட்ராக்காக செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேட்டர்ஸுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு மேட்ச் நடக்க போகிறதுனால நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பேட்டர்ஸ் பார்த்தோம்னா பிருத்திவிஷாவுக்கு எதிராக ஜெயதேவ் உன்னாட்கட் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு, புவனேஸ்வர் குமார் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. டேவிட் வார்னர் ஒரே ஒரு டைம் தான் புவனேஸ்வர் குமாருக்கு அவுட்டே இருக்காரு. ரிசர்வ் பண்ணிட்டு புவனேஸ்வர் குமாருக்கு ஒரு டைம் அவுட்டு, பேட் கமின்ஸ்க்கு ஒரு டைம் அவுட்டு, அக்ஷர் பட்டேல் ஒரு டைம் புவனேஸ்வர் குமார், அடுத்து ஜெயதேவ் உன்னாட்கட் அவுட்டு. ஸோ பேட்டர் லூஸாக பார்க்குறப்போ உங்களுக்கு புவனேஸ்வர் குமார் எல்லாத்தையுமே விக்கெட் எடுக்கிறதுனால நீங்கள் அவரையும் ட்ரை பண்ணி கூட பாருங்கள். ஜிஎல்ல கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணுங்கள். அக்ஷர் பட்டேல், அபிஷேக் சர்மா 2 டைம்ஸும், கலீல் அகமது ஒரு முறையும், அக்ஷர் பட்டேல் ஒரு டைம் டிரைவர்ஸ் கிட்டும், இங்கே ஹென்ரி கிளாசன், ஆண்ட்ரிக் நக்கியா, மார்க்ரம 2 டைம் அக்ஷர் பட்டேல் வந்து விக்கெட்டுன்றதை எடுத்திருக்காரு. அனலைஸ் வந்து ஸ்டாட்ஸ் வந்து குயிக்காக பார்த்துலாம். சிம்பிள் ஸ்டாட் தான். ஹென்ரி கிளாசன் ஹெட் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு ஸ்டாட் தான் ருத்ராஜ் கேக்வாட் லக்னோவுக்கு எதிராக வச்சுருப்பார். அதேமாதிரி ஃப்ளாப்பும் ஆகிருப்பார். ஸோ அதனால் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. எனக்கு ஏதோ கிளாசன் வந்து இந்த மேட்ச்சில் ஃப்ளாப் ஆவாரோ அப்படின்னு தோணுது. பட் மோஸ்ட்லி அவரை தான் கேப்டன் வைஸ் கேப்டனாக எல்லாருமே ஜிஎல் ஸ்மால் லீக்கில் கொண்டு வருவாங்க. கொஞ்சம் நம்ம யோசித்தோம்னா ஈஸியாகவே ஜெயிக்கலாம். டேவிட் வார்னர் 5 மேட்ச்சில் 121 ரன்னு ஹெட்ல. ஸோ கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே அடிச்சிருக்காரு. வென்யூலையுமே கெட்டக்கிற எல்லா மேட்ச்லையுமே பர்ஃபார்மன்ஸ்ன்றதை கொடுத்துருக்காரு. பிருத்திவிஷா ஹெட்ல 8 மேட்ச்சில் 211 ரன் கம்மி தான். ரிசர்வ் பண்ண 15 மேட்ச்சில் 492 ரன்னு ப்ளஸ் விக்கெட் கீப்பிங்கில் பாயிண்ட் எல்லாமே கிடைக்கும். இப்போ ரீசன்ட் ஃபார்மே அருமையாக இருக்குது. ஜெயதேவ் உன்னாட்கட் ஹெட்ல 19 விக்கெட்டும், வென்யூவில் 11 விக்கெட்டும். ஸோ ஹெட் பார்த்தோம்னா ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரே இவர் தான். பேட் கமின்ஸ் ஹெட்ல 6 விக்கெட்டும், இசான் சர்மா 15 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு முகேஷ் குமார், கலீல் அகமதை கட் பண்ணால் நீங்கள் இந்த இடத்துல ஒரு உன்னாட்கட்டோ ஒரு இசான் சர்மாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நட்ராஜனுக்கு பதிலாக கூட உன்னாட்கட்டோ இல்லை புவனேஸ்வர் குமார் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஹை பர்சன்டேஜ் பவுலர்ஸை கட் பண்ணி லோ பர்சன்டேஜ் எடுக்கிறப்போ உங்களுக்கு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கும். குல்தீப் யாதவ் 7 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் மினிமம் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ்ன்றது கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் இருக்கும். டீம் பார்த்தோம்னா ரிஷப் பண்ட், ஹென்ரி கிளாசனும் வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். நீங்கள் அக்ஷர் பட்டேல்னு கூட மாற்றிக்கோங்க.
டிரைவர்ஸ் கட்டு அபிஷேக் சர்மா கண்டிப்பாக எடுத்தாகணும். குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், கலீல் அகமதில் முகேஷ் குமாருக்கு பதிலாக நீங்கள் அபிஷேக் சர்மா வேணால் எடுத்துக்கோங்க. டபுள் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபேப்லோன் ஆப்பு ஜிஎஸ்டி கிடையாது, ஈஸியாக வின்னிங்ஸ் ஸ்மால் லீக்கில் கிடைக்கும். பாட்டே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் யூசர்ஸ் மட்டும்தான், ரியல் யூசர்ஸு. ஏன்னா நிறைய நியூ ஆப்ஸில் வந்து பாட்டை போடுவாங்க, அது உண்மை தான், பொய் கிடையாது. ஸோ ஆப்போசிட்டில் சும்மா பாட்டை போட்டுட்டு அப்படியே நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் கிடையாது. ஃபேப்லோன் வந்து ஒரு பெரிய ஆப்பு, ஈஸியாக யூசர்ஸ் தான் வருவாங்க, அவங்களுக்கு எதிராக நம்ம கரெக்டாக யோசிச்சா வின் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டெக்கன் ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்பை மஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஆப். ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணுவாங்க. 2K ஃபேண்டசி ரெஃபரோட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸோட அடுத்த மேட்சுக்கானதாக பார்க்கலாம்.